காரணம் தான் இன்னும் ஓப்பன் பண்ண ஹாஸ்டல் இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனால் அவர் அது கேட்டது இல்லை. அவருக்கு வேணும் இதுக்கு வந்து அவர் செலிப்ரேட் பண்ணு, அவருக்கு இது இஷ்டம் பண்ணி அவருக்கு வேலை இருக்குது, அது செய்யிட்டு போக வேணும் தான் அவருக்கு இருக்குது. ஆனால் இங்கே நிறைய பிரச்சனை இருக்குது. இங்கே டீச்சர் லெக்சர்ஸில் இல்லை, நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த உள்ள போலீஸும் இருக்குது, ஒரே காவல் இருக்குது. நாங்கள் எல்லாரும் இருக்கிறது ஒரே பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி, ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி அண்ட் ஜப்னா யூனிவர்சிட்டி இந்த மூணுலேயே நிறைய பிரச்சனை இருக்குது. அவர் எல்லா மினிஸ்ட்ரி உள்ளுக்கு வர்றது, உள்ளுக்கு வந்து அவர்கிட்ட வேலை செய்கிறது, அவர்கிட்ட பொலிட்டிக்கல் நிறைய பிரச்சனை இருக்குது. அதுக்கு சால்வ் பண்ணுறது மட்டும்தான் அவர் சொல்கிறது, வேறு எதுவுமே சொல்கிறது இல்லை. எல்லாரும் தெரிய வேணும், இங்கே இருக்கிறது ஸ்டூடெண்ட்னா எங்கள் யூனிவர்சிட்டியில் தானே இருக்குது. யூனிவர்சிட்டிக்கு வந்து அவர்கிட்ட வேலை மட்டும் இல்லை, எங்கள்கிட்ட வேலை இருக்குது, எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. அது சால்வ் பண்ணு, அவருக்கு இருக்குது பவர் இருக்குது தானே, அந்த அவர் பவர் யூஸ் பண்ணி எங்களுக்கு சால்வ் பண்ண நல்லா முடிவு ஒன்றுக்கு வாங்க. ஆனால் இன்றைக்கி அவர் அந்த முடிவு பண்ணது இல்லாட்டி இது உள்ளுக்கு வர கொடுக்கறது இல்லை. ஏன்னா இது இல்லை, அவர்கிட்ட இது இருக்குது ஸ்டூடெண்ட் பவர், அது மட்டும்தான் இருக்கிறது. அதுக்கு வந்து நீங்கள் ඒ වගේම අපිට පාඩම් කරන්න කිසිම පහසුකමක් නැහැ. අපි ගොඩක් දුෂ්කරතා මැදදී තමයි ඉන්නේ. නමුත් මේගොල්ලෝ ඇවිල්ලා මෙතන මේ දේශපාලන සංදර්ශනයක් කරන්න බොහොම උත්සාහ ගන්නවා. නමුත් ඇත්තටම අපේ ළමයි බොහොම දුක්ඛිත எங்களுடைய திருநாட்டிலேயே தேசிய பல்கலைக்கழகங்கள் 15 இருந்தாலும் அதில் தென்கிழக்கு பல்கலைக்கழகங்கள் இன்று எங்களுடைய நாட்டில் மிக வேகமாக வளர்ச்சி அடைந்து கொண்டு செல்வது நீங்கள் அனைவரும் அறிந்த விடயமே. அந்த வகையில் தான் இன்று எங்களுடைய உயர்கல்வி அமைச்சர் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு வருகை தர இருப்பது தென்கிழக்கு பல்கலைக்கழக வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயம் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையிலே இந்த பல்கலைக்கழகத்தில் பௌதீக அபிவிருத்தியாக இருக்கலாம், கல்விசார் விடயங்களாக இருக்கலாம், பலவிதமான அபிவிருத்தி நடவடிக்கைகள் செய்யப்பட வேண்டியுள்ளது அனைவரும் அறிந்த விடயம். அந்த வகையில் அந்த விடயங்களை கவனத்தில் கொண்டு உயர்கல்வி அமைச்சர் செயற்படுவார் என்பது எங்களுடைய அவாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனாலும் கூட சில இந்த அபிவிருத்திகளை விரும்பாத சில சக்திகள் இதற்கு எதிராக செயற்பட்டு கொண்டுள்ளது எங்களுக்கு மிக மிக மனவேதனை அளிக்கின்றது. இதனை நாங்கள் முஸ்லிம் மாணவர்கள் அல்ல, மனிதாபிமானம் கொண்ட அத்தனை மாணவர்களையும் இத்தகைய செயற்பாடுகளை எதிர்க்கின்றோம் என்பதனை இந்த இடத்தில் மன உறுதியுடன் கூறிக்கொள்கின்றேன்.